வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கூட்டுறவு வங்கியில் பேட்டரி வெடித்து தீ விபத்து. பணியில் இருந்த வங்கியின் மேலாளர் ஸ்ரீதர் பரிதாபமாக உயிரிழப்பு. பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க கருத்துரு எதுவும் இல்லை. தகவல் வெளியாகி கடும் விமர்சனம் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து துறை விளக்கம். சிவகங்கை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் திருச்சியில் கைது. நிதி நிறுவனம் நடத்தி 525 கோடி மோசடி செய்த புகாரில் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரிக்க உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார். புதுச்சேரியில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களின் மருத்துவ படிப்பு செலவை அரசே ஏற்கும். சட்டப்பேரவை கூட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. நெல்லையில் பாளை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கோவில்பட்டியிலும் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை. $44,000 கோடி மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல். 24,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். கொல்கத்தாவில் பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வல்லுறவு செய்து கொள்ளப்பட்ட விவகாரம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது கொல்கத்தா உயர்நீதிமன்றம். செபி ஊழலை கண்டித்து மாநில தலைநகரங்களில் காங்கிரஸ் சார்பில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். ஹிண்டன்பர்க் அறிக்கையை தொடர்ந்து அமலாக்கத்துறை அலுவலகங்கள் எதிரில் நடைபெறும் என காங்கிரஸ் அறிவிப்பு. நாட்டின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து ஜொலிக்கிறது. சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம் சிறப்பிடம் பிடித்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். குளிர்பான ஆலைகள் விற்பனை செய்யும் கடைகளில் சோதனையிட உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. செய்யார் அருகே 10 ரூபாய் குளிர்பான மருந்திய நிலையில் சிறுமி இறந்ததால் நடவடிக்கை. கோயம்புத்தூரில் 10 நாடுகள் பங்கேற்ற விமானப்படை போர் பயிற்சி நிறைவு விழா. போர் தளவாட கண்காட்சியை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். திருவள்ளூர் மார்க்கெட்டில் கணவனின் காதலி மீது பெட்ரோல் ஊற்றிய மனைவி கைது. விளக்கிலிருந்து தீப்பொறி பறந்து பலத்த காயமடைந்த காதலி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. வேலூர் மாவட்டம் தோலப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் கல்பனா தகுதி நீக்கம். போலியான சாதி சான்றிதழ் கொடுத்த புகாரில் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை. ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்க திமுகவின் கூட்டணி கட்சிகள் முடிவு. தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் நிறுவன காவலாளி தலையை துண்டித்து கொலை. பாலத்தில் தலையை வைத்து சென்றது தொடர்பாக 3 பேரை பிடித்து விசாரணை. முத்துராமலிங்க தேவர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக புகார். யூடியூபர் ஷவுக்கு சங்கருக்கு 1 நாள் போலீஸ் காவல் அளித்தது கோயம்புத்தூர் நீதிமன்றம். திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு. விருதுநகரைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி பிரமுகர்கள் கண்ணன், திருப்பதி கைது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள டைனோசர் பூங்காவில் தீ விபத்து.
அடர்ந்த கரும்புகை வெளியானதால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு மூச்சு திணறல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்த நிலையில் அழைத்து வந்து சென்னை காவல்துறை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மாநாட்டிற்காக விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில் ராஜா, விஜய் கட்சி தொடங்கி நடைபெறக்கூடிய முதல் மாநாடு, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு தன்னுடைய அரசியல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் தற்போது மாநாடு நடத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கான அந்த வேலைகளை கட்சி நிர்வாகிகள் பார்த்து வருகிறார்கள். அதற்கான இடம் முதலில் திருச்சியில் பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு சேலம், ஈரோடு ஆகிய இடங்களில் பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த இடங்களில் அனுமதி கிடைப்பது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருப்பதாக எல்லாம் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில்தான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே ஒரு மிகப்பெரிய இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான பணிகள் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் முதல் மாநாட்டை செப்டம்பர் 22 அல்லது 26 ஆகிய 2 தேதிகளில் ஏதாவது ஒரு தேதியில் நடத்தலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான முடிவுகள் இன்னும் ஓரிரு நாட்களில் எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக 22ஆம் தேதி நடத்தினால் அன்று விடுமுறை நாள். எனவே ரசிகர்களுக்கும் அல்லது கட்சி தொண்டர்களும் அந்த மாநாட்டிற்கு வருவதற்கு எளிமையாக இருக்கும் என்று அவர்கள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தன்னுடைய முதல் மாநாட்டில் கட்சியுடைய கொள்கை, தன்னுடைய நிலைப்பாடு உள்ளிட்ட விஷயங்களை விஜய் பேச இருப்பதாக அறிவிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு முன்பாக கட்சி கொடி அறிவிக்கப்பட்டுவிடும். குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்திலேயே வெளியாகிவிடும் என்று கூறப்படுகிறது. கட்சி கொடி மாநாட்டில் அறிவிப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் மாநாட்டிற்கு வருபவர்கள் கட்சி கொடி கட்டிக்கொண்டே வர வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும், அதற்கு முன்பு கொடி அறிவிக்கப்பட்டுவிடும். கட்சியின் மாநாட்டில் கொள்கை மற்றும் நிலைப்பாடு ஆகியவை அறிவிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீராம், விஜயனுடைய மாநாடு விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே இருக்கக்கூடிய இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி செந்தில் ராஜா. அணைகளில் நீர் நிரம்பிய பிறகே தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்கிறது கர்நாடகா என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழகம் இந்த புகாரை முன்வைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, தகவல்களை பகிர்ந்துக்கலாம். காவிரி ஒழுங்காற்று குழுவினுடைய 101வது கூட்டம் அதனுடைய தலைவர் வினீத் குப்தாவுடைய தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்திற்கு வரவேண்டிய நீர் எவ்வளவு நீர்வரத்து 11ஆம் தேதி வரை எவ்வளவு உள்ளது, எஞ்சியுள்ள ஆகஸ்ட் மாதத்திற்கான நீர் மட்டுமல்லாமல் செப்டம்பர் மாதம் திறந்துவிடப்படும் நீர் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இன்று கூட்டத்தின் பொழுது ஆலோசிக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கிறது. அப்போது தமிழ்நாடு சார்பாக காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய உறுப்பினர்கள் ஆஜரான அதில் பங்கேற்ற நிலையில் மிக முக்கியமாக கர்நாடக அணைகளில் அதிக அளவில் தண்ணீர் இருக்கும் பொழுது மட்டுமே, குறிப்பாக மழை காலங்களில் கர்நாடகமானது நீரை திறந்து விடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசாங்கமானது இன்று முன்வைத்தது. அதே போல் அதிக அளவிலான மழை இருப்பதன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த நீர் வரத்து என்பது தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது, வழக்கமான காலங்கள் அது இருப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இன்றைய ஆலோசனையின் பொழுது அவர்கள் முன்வைத்தது முக்கியமாக பார்க்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு சுமார் 56.73 TMC நீரானது கூடுதலாக தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது, திறந்துவிடப்பட்டுள்ளது என்ற ஒரு
கருத்தை கர்நாடக அரசாங்கமானது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வரும் கடந்த ஜூன் முதல் தற்பொழுது வரை சுமார் 96 TMC நீரானது தமிழ்நாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை இன்று கூட்டத்தின் பொழுது கர்நாடக அரசாங்கமானது முன்வைத்த நிலையில் இந்த குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மழை அளவு அதிகமாக இருப்பதன் காரணமாக நீர்வரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு 2 மாநிலங்களுடைய கருத்தை காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவானது பதிவு செய்த நிலையில் வேறு எந்த அதிகாரப்பூர்வ உத்தரவுகளும் இன்றைய கூட்டத்தில் கர்நாடகாவுக்கு பிறப்பிக்கப்படவில்லை. ஆனால் வரும் மாதங்களுக்கான அந்த நீர் பங்கீட்டை உடனடியாக முறையான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது கர்நாடக அரசாங்கத்திற்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய தலைவர் வினீத் குப்தாவால் வழங்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா. அணைகளில் நீர் நிரம்பிய பிறகே தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்கிறது கர்நாடகா என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழகம் இந்த புகாரை முன்வைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, தகவல்களை பகிர்ந்துக்கலாம். காவிரி ஒழுங்காற்று குழுவினுடைய 101வது கூட்டம் அதனுடைய தலைவர் வினீத் குப்தாவுடைய தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்திற்கு வரவேண்டிய நீர் எவ்வளவு நீர்வரத்து 11ஆம் தேதி வரை எவ்வளவு உள்ளது, எஞ்சியுள்ள ஆகஸ்ட் மாதத்திற்கான நீர் மட்டுமல்லாமல் செப்டம்பர் மாதம் திறந்துவிடப்படும் நீர் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இன்று கூட்டத்தின் பொழுது ஆலோசிக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கிறது. அப்போது தமிழ்நாடு சார்பாக காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய உறுப்பினர்கள் ஆஜரான அதில் பங்கேற்ற நிலையில் மிக முக்கியமாக கர்நாடக அணைகளில் அதிக அளவில் தண்ணீர் இருக்கும் பொழுது மட்டுமே, குறிப்பாக மழை காலங்களில் கர்நாடகமானது நீரை திறந்து விடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசாங்கமானது இன்று முன்வைத்தது. அதே போல் அதிக அளவிலான மழை இருப்பதன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த நீர் வரத்து என்பது தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது, வழக்கமான காலங்கள் அது இருப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இன்றைய ஆலோசனையின் பொழுது அவர்கள் முன்வைத்தது முக்கியமாக பார்க்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு சுமார் 56.73 TMC நீரானது கூடுதலாக தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது, திறந்துவிடப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை கர்நாடக அரசாங்கமானது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வரும் கடந்த ஜூன் முதல் தற்பொழுது வரை சுமார் 96 TMC நீரானது தமிழ்நாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை இன்று கூட்டத்தின் பொழுது கர்நாடக அரசாங்கமானது முன்வைத்த நிலையில் இந்த குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மழை அளவு அதிகமாக இருப்பதன் காரணமாக நீர்வரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு 2 மாநிலங்களுடைய கருத்தை காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவானது பதிவு செய்த நிலையில் வேறு எந்த அதிகாரப்பூர்வ உத்தரவுகளும் இன்றைய கூட்டத்தில் கர்நாடகாவுக்கு பிறப்பிக்கப்படவில்லை. ஆனால் வரும் மாதங்களுக்கான அந்த நீர் பங்கீட்டை உடனடியாக முறையான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது கர்நாடக அரசாங்கத்திற்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய தலைவர் வினீத் குப்தாவால் வழங்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா. அணைகளில் நீர் நிரம்பிய பிறகே தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்கிறது கர்நாடகா என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழகம் இந்த புகாரை முன்வைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, தகவல்களை பகிர்ந்துக்கலாம். காவிரி ஒழுங்காற்று குழுவினுடைய 101வது கூட்டம் அதனுடைய தலைவர் வினீத் குப்தாவுடைய தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்திற்கு வரவேண்டிய நீர் எவ்வளவு நீர்வரத்து 11ஆம் தேதி வரை எவ்வளவு உள்ளது, எஞ்சியுள்ள ஆகஸ்ட் மாதத்திற்கான நீர் மட்டுமல்லாமல் செப்டம்பர் மாதம் திறந்துவிடப்படும் நீர் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இன்று கூட்டத்தின் பொழுது ஆலோசிக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கிறது. அப்போது தமிழ்நாடு சார்பாக காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய உறுப்பினர்கள் ஆஜரான அதில் பங்கேற்ற நிலையில் மிக முக்கியமாக கர்நாடக
கர்நாடகாவுடைய அணைகளில் அதிக அளவில் தண்ணீர் இருக்கும் பொழுது மட்டுமே, குறிப்பாக மழை காலங்களில் கர்நாடகமானது நீரை திறந்து விடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசாங்கமானது இன்று முன்வைத்தது. அதே போல் அதிக அளவிலான மழை இருப்பதன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த நீர் வரத்து என்பது தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. வழக்கமான காலங்கள் அது இருப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இன்றைய ஆலோசனையின் பொழுது அவர்கள் முன்வைத்தது முக்கியமாக பார்க்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு சுமார் 56.73 டிஎம்சி நீரானது கூடுதலாக தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது, திறந்துவிடப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை கர்நாடக அரசாங்கமானது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வரும் கடந்த ஜூன் முதல் தற்பொழுது வரை சுமார் 96 டிஎம்சி நீரானது தமிழ்நாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை இன்று கூட்டத்தின் பொழுது கர்நாடக அரசாங்கமானது முன்வைத்த நிலையில் இந்த குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மழை அளவு அதிகமாக இருப்பதன் காரணமாக நீர்வரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு 2 மாநிலங்களுடைய கருத்தை காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவானது பதிவு செய்த நிலையில் வேறு எந்த அதிகாரப்பூர்வ உத்தரவுகளும் இன்றைய கூட்டத்தில் கர்நாடகாவுக்கு பிறப்பிக்கப்படவில்லை. ஆனால் வரும் மாதங்களுக்கான அந்த நீர் பங்கீட்டை உடனடியாக முறையான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது கர்நாடக அரசாங்கத்திற்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவினுடைய தலைவர் வினீத் குப்தாவால் வழங்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.